கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் நாள் இரவும் 2ஆம் நாள் பகலும் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் சென்னையின் பல இடங்கள் நீரில் மிதந்தன. தாம்பரம், முடிச்சூர், விமான நிலையம், மணப்பாக்கம், நந்தம்பாக்கம், ஈக்காட்டுத்தாங்கல், ஜாஃபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம், அடையாறு உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. பொருளாதார அடிப்படையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய அந்த வெள்ளத்திற்கு அடையாறு ஆற்றில் வந்த வெள்ளமும் செம்பரம்பாக்கம் ஏரியில் திறந்துவிடப்பட்ட நீரும் தான் காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போதுதான் அடையாறு என்ற ஆற்றின் பெயரும் செம்பரம்பாக்கம் ஏரியும் சென்னையை தாண்டி தமிழகத்தின் பல இடங்களில் உச்சரிக்கப்பட்டது. மதராசப்பட்டினம், மெதராஸ், சென்னை என்ற மாநகரின் வரலாறு உருவாகும் முன்பே அடையாறு ஆறுக்கான பெரும் வரலாறுகள் இருக்கின்றன. சேக்கிழார் புராணம் எனப்படும் திருத்தொண்டர் புராண வரலாற்றில் பாலாற்று நீரினால் குன்றத்தூர் வயல்வெளிகள் செழித்துள்ளதாக பாடப்பெற்றுள்ளது. எனவே சங்க காலத்திலேயே அடையாறு ஆறு பாலாற்றின் துணை ஆறாக ஓடியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தொண்டை மண்டலத்தின் புலியூர் கோட்டம் பகுதிக்கு உட்பட்ட காவேரிப்பாக்கம் ஏரிக்கு பாலாற்று நீரை கொண்டு செல்ல கொரம்பு என்ற தற்காலிக தடுப்பணையினை உருவாக்கி கால்வாய் வெட்டியுள்ளனர். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வேளாண் நிலங்களில் வரி வசூல் செய்ய தொடங்கிய போது 1854ஆம் ஆண்டு காவேரிப்பாக்கம் தடுப்பணையை உருவாக்கி காவேரிப்பாக்கம் ஏரி, மகேந்திரவாடி ஏரி, தூசி மாமண்டூர் ஏரி, சங்கரமல்லூர் ஏரி பகுதிகளுக்கு கால்வாய் வெட்டி பாலாற்று நீரை கொண்டு சேர்த்தனர். திருப்பெரும்புதூர் ஏரி நீரும், பிள்ளைப்பாக்கம் ஏரி நீரும் சௌத்திரி கால்வாய், புதிய பங்காறு கால்வாய், கம்ப கால்வாய் மூலமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து கலக்கின்றன. செம்பரம்பாக்கம் ஏரியை உருவாக்கியது பல்லவர்கள் என்றும் சோழர்கள் என்றும் இருவேறு கருத்துக்கள் உள்ளன. சிறு சிறு குன்றுகள் சூழ்ந்த வேளாண் நிலப்பரப்புகள்தான் செம்பரம்பாக்கம் ஏரியின் முதன்மையான நீர்பிடிப்பு பகுதிகள். வண்டலூருக்கும் செம்பரம்பாக்கத்திற்கும் இடைப்பட்ட மணிமங்கலம் பகுதியில் சிறு ஓடையாக உருவாகி வரும் நீரோடை கூடுவாஞ்சேரி ஓடை, மலைப்பட்டு ஓடை, மணப்பாக்கம் ஓடை, மன்னிவாக்கம் ஓடை, பாப்பான் கால்வாய், ராமபுரம் கால்வாய், திருமுடிவாக்கம் கால்வாய், ஊரப்பாக்கம் கால்வாய், ஒரத்தூர் ஓடை ஆகியவற்றின் துணையோடு செம்பரம்பாக்கம் ஏரி நீரும் கலக்கும்போது அடையாறு பேராறாக பெருக்கெடுக்கிறது. கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் செம்பரம்பாக்கம் ஏரியோடு இணைக்கப்பட்ட பின்னர் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் அதிக மழை பெய்தாலும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகமாகும். திருப்பெரும்புதூர் பகுதியில் உள்ள 96 ஏரிகளில் 50க்கும் மேற்பட்ட ஏரிகளின் உபரி நீர் அடையாற்றின் வழியாகத்தான் கடலுக்கு செல்கிறது. கூவமாற்றில் அமைந்துள்ள ஜமீன் கொரட்டூர் அணைக்கட்டின் நீரும் பங்காறு கால்வாய் வழியாக செம்பரம்பாக்கம் ஏரி அடைந்து அடையாற்றில் கலப்பதுண்டு. மழைக்காலங்களில் மட்டுமே அடையாறு கடலில் கலக்கும் தன்மை கொண்டது. அடையாறு ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் வெள்ளத்திற்கு செம்பரம்பாக்கம் ஏரிதான் காரணம். நசரத்பேட்டை, மேப்பூர், சிறுகளத்தூர், புத்தேரி, பழஞ்சூர் கிராமங்களை இணைக்கும் செம்பரம்பாக்கம் ஏரி குன்றத்தூர் திருப்பெரும்புதூர் சாலைக்கும் பூந்தமல்லி திருப்பெரும்புதூர் சாலைக்கும் நடுவே அமைந்துள்ளது. செம்பரம்பாக்கம் கிராமத்திற்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. காற்றம்பாக்கம், மலையம்பாக்கம், சிறுகளத்தூர், காவனூர், குன்றத்தூர் கிராமங்களும் கிராம பாசன நிலங்களும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையில் உள்ளன. செம்பரம்பாக்கம் ஏரியில் பூந்தமல்லி மதகு, மேப்பூர் மதகு, மணப்பாக்கம் மதகு, குன்றத்தூர் மதகு, நத்தம் மதகு, சிறுகளத்தூர் மதகு என 8 பாசன நீர்த்திறப்பு மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மதகுகளில் திறக்கப்படும் நீரானது 15 பாசன கால்வாய்கள் மூலமாக 37 கிராமங்களைச் சேர்ந்த 13,223 ஏக்கர் வேளாண் நிலங்களுக்கு பாசன வசதி அளித்துள்ளது. தற்போது சிறுகளத்தூர், பழஞ்சூர், சோமங்கலம், திருமுடிவாக்கம், நந்தம்பாக்கம், பழந்தண்டலம் ஆகிய பகுதிகளில் உள்ள 1000 ஏக்கருக்கும் குறைவான நிலங்களில் மட்டுமே வேளாண்மை நடைபெற்று வருகிறது. 1877ஆம் ஆண்டின் பிரிட்டிஷ் அரசு வரைபடத்தின்படி செம்பரம்பாக்கம் ஏரியில் 19 கண்கள் கொண்ட கலிங்கு இருந்தது. பின்னர் 1980களில் 5 கண்கள் கொண்ட புதிய கலிங்கு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. தரைத்தள அளவிலான 2 கலிங்குகளும் உள்ளன. கலிங்கு அல்லது கலங்கு என்பது ஏரி குளங்களில் உபரி நீரை வெளியேற்றும் அமைப்பாகும். செம்பரம்பாக்கம் கலிங்கு வழியாக வெளியேறும் நீரானது மாங்காடு கால்வாய், மணப்பாக்கம் கால்வாய் வழியாக போரூர் இரட்டை ஏரிக்கு வந்து சேரும். போரூர் இரட்டை ஏரி நிரம்பியதும் வளசரவாக்கம் ஏரியும் அதனை அடுத்து ராமபுரம் ஏரியும் நிரம்பும். இந்த சங்கிலி தொடர் கால்வாய் அமைப்பில் மௌலிவாக்கம், முகலிவாக்கம், வளவளனி, கோயில் குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பிய பின்பு மீண்டும் அடையாற்றில் கலந்துவிடும். பண்டைய தமிழரின் இந்த நீராண்மை பொறியியல் தொழில்நுட்பம் அப்பகுதி வேளாண் நிலங்களை செழிக்கச் செய்தது. குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கியது.
ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்பட்டு வந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேளாண்மையும் கால்நடை வளர்த்தலும் முதன்மையான தொழிலாக இருந்தது. அத்தோடு வங்காள விரிகுடா கடலில் மட்டுமின்றி அடையாறு ஆற்றிலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலும் மீன்பிடி தொழிலும் நடைபெற்று வந்தது. முள்ளம் என்ற நீர்நிலைகளில் மீன்பிடிக்கும் அமைப்பு செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையின் மலையம்பாக்கம் பகுதியில் இருந்தது. தூண்டில், தூரி, வலைகள் மூலமாக மீன்கள் பிடிக்கப்பட்டன. சிறிய மரப்பலகைகளான படகுகள் மற்றும் தெர்மாக்கோல் மூலம் செய்யப்பட்ட சிறு படகுகள் மூலமாக ஏரியின் உள்ளே மீன்பிடித்தல் நடக்கிறது. மழைக்காலங்களில் ஞாயிறு தோறும் ஏரிக்கரையில் மீன்பிடி சந்தையும் நடப்பதுண்டு. வறண்ட காலங்களில் ஏரி மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்தப்படுகிறது. நீரை சுத்திகரித்து வெளியேற்றும் 4 அடுக்கு கண்காணிப்பு கோபுரம் ஏரியின் நடுவே அமைந்துள்ளது. காமராஜர் ஆட்சி காலத்தில் அப்பகுதியில் பூங்கா ஒன்றும் உருவாக்கப்பட்டது. செம்பரம்பாக்கம் ஏரி குடிநீருக்கான ஏரியாக மாற்றப்பட்ட பின்பு சென்னை பெருநகர மக்களுக்கும் சிப்காட் பகுதி தொழிற்சாலைகளுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்கப்பட்டு வருகிறது. 1303 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செம்பரம்பாக்கத்தில் நீர்மட்டத்தின் உயரம் 24 அடி ஆகும். நீரின் கொள்ளளவு 3645 அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி கடல் மட்டத்திலிருந்து 85 அடி உயரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து வரும் அடையாறு நீர்நில மட்டத்திற்கு ஏற்ப தாழ்ந்து கடலை நோக்கி வருகிறது. மீனம்பாக்கம் விமான நிலைய பகுதியில் 12 அடி அளவிலும், நந்தம்பாக்கம் பகுதியில் 15 அடி அளவிலும் என்று ஆற்றின் நிலமட்டம் உயர்ந்தும் தாழ்ந்தும் காணப்படுகிறது. இதனால் ஆற்றில் வருகின்ற நீரும் உயர்ந்தும் தாழ்ந்தும் தேங்கியும் ஒவ்வொரு இடத்தையும் கடக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து குறைவான உயரமாக இருப்பதால் சென்னை மாநகரின் பெரும்பாலான பகுதியில் தேங்கி வழிகின்ற இயல்பையே அடையாறு ஆறு பெற்றுள்ளது. மாகாணியம், மலையம்பட்டு தொடங்கி குன்றத்தூர், அனகாபுத்தூர், மதனந்தபுரம், புளிச்சலூர், மீனம்பாக்கம் விமான நிலையம், இராணுவ பகுதி, மணப்பாக்கம், ராமாவரம், கே நகர், ஈக்காட்டுத்தாங்கல், ஜாஃபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை, நந்தனம், கோட்டூர்புரம், அடையாறு வழியாக 42.5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கடலில் சென்று கலக்கிறது அடையாறு. அடையாற்றின் ஒரு பகுதி பட்டினம்பாக்கம் கடற்கரையிலும், இன்னொரு பகுதி பக்கிங்காம் கால்வாய் வழியாக முட்டுக்காட்டிலும் கடலில் கலக்கிறது. அடையாறு கடலில் கலக்கின்ற பகுதி ஊரூர், ஊற்றூர் என்று அழைக்கப்பட்டதாகவும், ஆறு கடலை வந்து அடைவதால் அடையாறு என்றும், சேறு நிறைந்த அதாவது அடை நிறைந்த ஆறு என்பதால் அடையாறு எனவும், அடைமழையில் பெருக்கெடுத்து வெள்ளம் வருவதால் அடையாறு என்று அழைத்துள்ளதாகவும் அடையாறு ஆறுக்கான பெயர் காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. பிரிட்டிஷ் அரசின் ஆவணங்களில் செங்கல்பட்டு ஆறு என்று அடையாறு குறிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களும் பிரெஞ்சு அலுவலர்களும் தங்கள் குடியிருப்புகளை அடையாறு ஆற்றங்கரையில் அமைத்திட விரும்பினர். தோட்ட வீடுகளும் பங்களாக்களும் அதிகம் உருவாகின. காஞ்சி, தென்றல் போன்ற பங்களாக்களும் தியோசபிக்கல் சொசைட்டியின் கட்டடங்களும் பழமையின் அடையாளத்தோடு அப்பகுதியில் உள்ளன. பசுமை வழிச்சாலை என்று அழைக்கப்படும் ஆற்றங்கரையின் ஒரு பகுதியில் தமிழக முதல்வர், மாநில அமைச்சர்கள், நீதிபதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களுக்கான குடியிருப்பு பங்களாக்களும் கட்டப்பட்டுள்ளன. அடையாற்றின் இயற்கை வளத்தையும் பல்லுயிர் சூழலையும் அனுபவித்திட படகு சவாரி செய்திட 1832 ஆண்டில் அடையாறு போட் கிளப் தொடங்கப்பட்டது. 1893 ஆண்டு முதல் மெட்ராஸ் போட் கிளப்பும் அப்பகுதியில் செயல்பட தொடங்கியது. இன்று பலர் அடையாற்றில் காலை மாலை வேளைகளில் படகு சவாரி செல்வதையும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதையும் வாடிக்கையாக வைத்துள்ளனர். பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்க படகு சவாரி பயிற்சியிலும் இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வளமிக்க அடையாறு வரலாற்றின் பக்கங்களிலும் முத்திரை பதித்துள்ளது. அடையாறு பகுதியையும் சீனிவாசபுரம் மீனவர் கிராமத்தையும் இணைக்கும் வகையில் 1967 ஆண்டு ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம் கட்டப்பட்டது. 2 சக்கர வாகனங்கள் மட்டுமின்றி சில நேரங்களில் 4 சக்கர வாகனங்களும் இந்த பாலத்தில் சென்று வந்துள்ளன. 1977 ஆண்டு சென்னையை தாக்கிய புயலில் அந்த பாலம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதனால் அந்த பாலம் தற்போது புரோக்கன் பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுகிறது. எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்தில் அந்த பாலம் நல்ல நிலையில் இருக்கும்போது கடலோரம் வாங்கிய காற்று என்ற பாடல் படமாக்கப்பட்டுள்ளது. புயலில் பாலம் உடைந்த பிறகும் சில படங்களும் பல்வேறு குறும்படங்களும் அந்த பாலத்தில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. மராட்டியம் மற்றும் கர்நாடக பகுதிகளை ஆட்சி செய்த சாளுக்கியர்கள் தமிழ்நாட்டில் கால்பதிக்க முயன்று தொண்டை மண்டலத்தின் தலைநகரமான காஞ்சிபுரத்தை கைப்பற்ற முயன்றபோது அடையாறு தொடங்குமிடமான மணிமங்கலத்தில் பல்லவர்களோடு போரிட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய நாட்டில் ஏற்பட்ட பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகளுக்கு இடையிலான மோதல் இந்தியாவிலும் எதிரொலித்தது. இந்தியாவின் பல பகுதிகளை ஆக்கிரமித்து வைத்திருந்த பிரிட்டிஷ் படைக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே நாகப்பட்டினம் கடற்பகுதியில் முதல் சண்டை மூண்டது.
பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவாக போர் தொடுத்திட ஆற்காடு நவாப் மாபுஸ்கான் தலைமையில் சென்னையை நோக்கி பெரும்படை கிளம்பி வந்தது. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினை பாதுகாத்திட புதுச்சேரியிலிருந்து கேப்டன் பாரடிஸ் தலைமையில் பிரெஞ்சு படை கிளம்பியது. 2 படையும் அடையாறு ஆற்றங்கரையில் எதிர்கொண்டு போர் புரிந்தனர். இதில் பிரெஞ்சு படை வெற்றி கண்டது. 1746ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த போர் அடையாறு போர் என்றும், இன்றைய பட்டினப்பாக்கம் பகுதியில் அன்று போர் நடைபெற்ற இடம் கீபில் ஐலாண்ட் எனவும் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. உலக அமைதியை உருவாக்கிட தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மஞான சபை, அதனை வழிநடத்திய ஆனி பெசன்ட் அம்மையார், கிண்டர் கார்டன் என்ற விளையாட்டு வழி கல்வியை உருவாக்கிய மரியா மாண்டிசோரி, இந்திய தேசிய கீதமான ஜனகணமன பாடலுக்கு இசையமைத்த மார்கரெட் கிசன்ஸ் அம்மையார், முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன், பிரபல பாடகர் எம்.எஸ். சுப்புலட்சுமி உள்ளிட்ட பலரும் தங்கள் குடியிருப்புகளை அடையாறு ஆற்றங்கரையில் அமைத்துக் கொண்டுள்ளனர். திருவி கல்யாண சுந்தரனார், மாப்போ சிவஞானம் உள்ளிட்ட பலரும் அடையாறு ஆற்றங்கரையின் இனிமையான நினைவுகளை தங்கள் எழுத்துக்களில் பதிவு செய்துள்ளனர். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சுற்றி வளர்ந்த சென்னை நகர மக்களும் பிரிட்டிஷ் அரசு அலுவலர்களும் பரங்கிமலை என்று அழைக்கப்பட்ட புனித தோமையார் மலையோடு அதிக தொடர்பு கொண்டிருந்தனர். அடையாறு ஆற்றை கடந்துதான் சின்னமலை, பரங்கிமலை பகுதிக்கு செல்ல வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு 1728ஆம் ஆண்டு சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோஜா பெட்ரஸ் உஸ்கான் என்ற ஆர்மீனிய வணிகர் தனது சொந்த செலவில் சைதாப்பட்டை பகுதியில் பாலம் ஒன்றை கட்டினார். சென்னையில் ஆற்றின் குறுக்கே நிரந்தரமாக கட்டப்பட்ட முதல் பாலம் என்ற பெருமையையும், ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட நீளமான பாலம் என்ற பெருமையையும் பெற்றது அடையாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மர்மலாங் பாலம். இன்று சைதாப்பேட்டை பாலம் என்று அழைக்கப்படும் மறைமலை அடிகளார் பாலம்தான் அந்த பாலம். மெட்ராஸ் பிரசிடென்சியின் தலைவராக இருந்த எலிஹு ஏல் காலத்தில் உள்ளூர் வணிகர்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வருவதற்கும் பிரிட்டிஷ் அலுவலர்கள் கோட்டையிலிருந்து வெளியே செல்வதற்கும் கூவத்தில் மரப்பாலங்களை உருவாக்கினர். அந்த பாலம் பெத்தநாயக்கன் பேட்டையையும் கருப்பன் நகரத்தையும் இணைத்தது. அடுத்த 15 ஆண்டுகளில் 1714ஆம் ஆண்டு கோட்டையையும் தீவுத்திடலையும் இணைத்திட ஆற்றின் குறுக்கே முதல் பாலம் கட்டப்பட்டது. அந்த மரப்பாலங்கள் வெள்ளக்காலங்களில் அடித்துச் செல்லப்பட்டு விடும். சென்னையில் வணிகம் செய்ய வந்த ஆர்மேனியர்கள் கோட்டைக்கு அருகில் தங்கியிருந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எதிரில் வட சென்னை நோக்கி நீளும் தெரு ஒன்றின் பெயர்தான் ஆர்மேனியன் தெரு. ஆர்மேனியர்களின் வழிபாட்டு தலங்கள் செயின்ட் தாமஸ் என்று அழைக்கப்பட்ட பரங்கிமலை பகுதியில் அமைந்திருந்தன. வழிபாட்டு தலங்களுக்கு செல்லவும் வணிகம் செய்வதற்காக அன்றைய மதராச பட்டணத்திலிருந்து வெளியேற வேண்டுமென்றால் அடையாறு ஆற்றை கடக்க வேண்டும். மழை நேரம் என்றால் வெள்ளம் அதிகம் வரும், ஆற்றை கடந்து செல்ல முடியாது. இதனை உணர்ந்த ஆர்மேனிய வணிகரான கோஜா பெட்ரஸ் உஸ்கான் என்பவர் அடையாறை கடந்து செல்ல புதிய பாலம் ஒன்றை கட்டினார். பாலம் கட்டிய கோஜா பாலத்தை பராமரிக்கவும் பிரிட்டிஷ் அரசுக்கு பணம் கொடுத்து வந்தார். 1829இல் பிரெஞ்சு கடற்படை அதிகாரி டிமண்டி உருவில் இந்த பாலம் 1197 அடி நீளம் என்றும் 29 வளைவுகள் கொண்டன என்றும் ஆய்வு செய்து தெரிவித்தார். 1963இல் இந்த பாலம் அகலப்படுத்தப்பட்டது. சைதாப்பேட்டை மறைமலையடிகள் பாலத்தின் கிழக்கு பக்கச் சுவரில் பதிக்கப்பட்ட கல்லில் பாலம் கட்டப்பட்ட குறிப்புகளும் உள்ளன. சைதாப்பேட்டை தாடாண்ட நகர் சிக்னலை அடுத்த அரசு மாணவர் விடுதிக்கு எதிரில் நெடுஞ்சாலைத்துறையின் வாகன பழுது நீக்கும் வளாகத்தில் ஒரு நினைவு தூண் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அந்த நினைவு தூணில் 4 புறத்திலும் தமிழ், ஆங்கிலம், லத்தீன், பாரசீகம் ஆகிய மொழிகளில் கல்வெட்டுகளும் உள்ளன. அதில் அந்த பாலம் ஆட்ரியன் போர்பக் செயலர்களாக இருந்த டி பெல்லிங், ஐ டெஃப்ரிஸ், பி போட்கின் ஆகியோரால் முதன்மை பொறியாளர் லெப்டினன்ட் கர்னல் பாட்டிக் கே ராணா என்பவரின் வழிகாட்டுதலில் கட்டப்பட்டதாக தெரிவிக்கிறது. தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், எச்சங்கள் என்ற சட்டத்தின் கீழ் வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இந்த நினைவு சின்னம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அடையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டதில் எல்பிஸ்டன் பாலம் முக்கியமானது. இது அடையாறு நதி கடலோடு சங்கமிக்கும் இடத்தின் அருகே கட்டப்பட்டது. 1840ஆம் வருடம் லார்ட் எல்பின்ஸ்டன் கவர்னராக இருந்த காலத்தில் 18 வளைவுகள் கொண்டதாக அமைக்கப்பட்ட இந்த பாலம் தென் சென்னையை சாந்தோ மற்றும் மயிலாப்பூர் பகுதிகளோடு இணைக்கிறது. மர்மலாங் பாலத்திற்கு பிறகு அடையாற்றின் குறுக்கே பாலம் எதுவும் கட்டப்படாத சூழலில் அதன் தேவை அதிகரித்தது. அந்த பகுதிகள் குடியிருப்புகளுக்கு ஏற்ற பகுதிகள் என்று பிரிட்டிஷார் எண்ணியதால் உடனடியாக பாலம் ஒன்று வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. அதுவரைக்கும் கரையை கடப்பதற்கு பரிசல்கள் பயன்படுத்தப்பட்டு பொதுமக்கள் கடந்து சென்றனர், பொருட்களும் எடுத்துச் செல்லப்பட்டன. அந்த பகுதியில் ஒரு பாலம் வேண்டும் என்றபடியால் இது குறித்து சென்னையின் சாலை அமைப்புத்துறை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வேண்டுகோள் ஒன்றும் விடுத்தது. ஆற்றின் ஒரு கரையிலிருந்து எத்தனை பேர் நாள் ஒன்றுக்கு கடந்து செல்கின்றனர் என்றெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அது கடிதம் மூலமாக அனுப்பப்பட்டது.
இதில் மரத்தாலான பாலம் அமைக்கலாமா, செங்கற்களால், இரும்பால் அல்லது கற்களால் கட்டலாமா என்று ஆலோசிக்கப்பட்டு அதற்கான தனித்தனியான பட்ஜெட்டும் தயாரித்து வழங்கப்பட்டது. இறுதியாக வளைவு வடிவத்தில் செங்கற்கள் அல்லது கற்களால் கட்டிக்கொள்ளலாம் என்று பிரிட்டிஷ் நீதிமன்றம் உத்தரவு தந்தது. ஆனாலும் பாலத்தை 70,000 ரூபாய் மதிப்பில் கட்டிவிட வேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்துள்ளது. பிறகு பாலம் கட்டும் இடத்திற்கு சொந்தமானவர்களான ஆற்காடு நவாப், செட்டி மற்றும் ஆக் என்பவர்களிடமிருந்து நிலம் வாங்கப்பட்டு பாலம் கட்டப்பட்டது. 480 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலமுடைய இந்த பாலம் 1840ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இந்த பாலம் அடுத்தடுத்து வந்த புயல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 1853 முதல் 65 வரைக்கும் 5 முறை கடும் புயலால் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக 1872, 1874 மற்றும் 1881 ஆகிய 3 ஆண்டுகளில் ஏற்பட்ட கடும் புயலால் பாலம் கடுமையாக சேதமடைந்தது. எனவே இந்த பாலத்தை ஒட்டிய புதிய பாலம் ஒன்றும் தேவை என்று கருதப்பட்டதால் 1973ஆம் ஆண்டு அதன் அருகே புதிய பாலம் ஒன்று கட்டப்பட்டு அதற்கு திருவிக்கா பாலம் என்று பெயரிடப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் எல்ஃபின்ஸ்டோன் பாலமும் அப்படியே அதன் பழைய அடையாளத்தை தாங்கி நிற்கிறது. அதன் வழியாக கழிவுநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது. அதேபோல நடைப்பயிற்சிக்கான நடைமேடையும் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோக அடையாற்றின் குறுக்கே புரோக்கன் பிரிட்ஜ் என்ற சிதைந்த பாலம், கோட்டூர்புர பாலம், ஜாஃபர்கான்பேட்டை பாலம், மணப்பாக்கம் பாலம் என்று நகர இணைக்க பல பாலங்கள் அமைக்கப்பட்டன. சென்னையில் அண்ணா மேம்பாலம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழாவில் அன்றைய முதல்வர் கருணாநிதி பேசுகையில் சென்னை நகரில் உள்ள பாலங்களுக்கு தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்படும் என்று அறிவித்தார். சைதாப்பேட்டையில் உள்ள மர்மலாங் பாலத்தில் இருந்துதான் அண்ணா சாலை தொடங்குகிறது. மர்மலாங் பாலத்திற்கு அருகாமையில் உள்ள பல்லாவரத்தில்தான் மறைமலை அடிகளார் வாழ்ந்தார். ஆகவே மர்மலாங் பாலம் உச்சரிப்பதற்கு ஏற்ற வகையில் இனி வரும் காலங்களில் மறைமலை அடிகளார் பாலம் என்று மாற்றப்படும் என்று தெரிவித்தார். இத்தனை சிறப்புமிக்க வளமிக்க அடையாறு ஆற்றுப்படுகையிலும் நீர்பிடிப்பு பகுதியிலுமாக இருங்காட்டுக்கோட்டை சிப்காட், பிள்ளைப்பாக்கம் சிப்காட், திருமுடிவாக்கம் சிப்காட், ஒரகடம் சிப்காட் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தொழிற்பேட்டைகளும் 100க்கும் மேற்பட்ட சிறிய பெரிய தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன. 40 அடி வரை நீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்ட கரைகள் பலப்படுத்தப்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் ஆபத்து காலத்தில் கூட 24 அடிக்கு மேலே நீரை தேக்கி வைக்க முயற்சிப்பதில்லை. இதற்கு காரணம் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் அமைந்துள்ள சிப்காட்டும் தொழிற்சாலைகளும் தான் என்று செம்பரம்பாக்கம் பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். திருநீர்மலை பகுதி வரை வேளாண்மைக்கு பயன்படும் நன்னீராக பாய்கின்ற அடையாறு ஆறு அதற்கடுத்த பகுதிகளில் தன் இயல்பை மாற்றிக்கொள்கிறது. நகர்ப்புற கழிவுநீர் ஓடைகளும் கழிவுநீர் லாரிகளில் கொண்டு வந்து கொட்டப்படும் நீரும் திருநீர்மலை, நாகல்கேணி, பம்மல், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளின் தோல் தொழிற்சாலை கழிவு நீரும் அடையாற்றில் கலப்பதால் நீர் மாசடைகிறது. வேளாண்மையின் பயன்பாட்டை தக்க வைக்கவும், கோடிக்கணக்கான மக்களின் தாகம் தீர்க்கவும், எதிர்கால தலைமுறையினருக்கு வளங்களை விட்டுச் செல்லவும் அடையாறு ஆறும் வரத்து கால்வாய்களும் நீர்பிடிப்பு பகுதிகளும் ஆற்று படுகைகளும் மேம்படுத்தப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அரசின் கொள்கை முடிவுகளும் செயல்பாடுகளும் நீர்நிலைகளை காக்கும் மக்கள் இயக்கமாக உருப்பெறவும் வேண்டும். பழம்பெரும் வரலாற்றை தன்னகத்தே கொண்டு இயற்கை வளங்களை தாங்கி பெருநகர சென்னையை வளப்படுத்தும் அடையாறு ஆற்றின் வரலாறும் முக்கியத்துவமும் பல்லுயிர் சூழலும் பொதுமக்களால் நேசிக்கப்படும் அளவிற்கு உணர்வூட்டப்பட வேண்டும். நீருக்கும் மனிதர்களுக்குமான உறவும் உணர்வுகளும் உயிர்ப்பிக்கப்பட்டால் அடையாறும் தன் இயல்பை அடையும். அத்தோடு அனைவரும் வளங்களோடு வாழவும் முடியும்.